உங்க பிரார்த்தனைகள் வெறும் காத்தோட காத்தா போகிற மாதிரி உணர்றீங்களா? இறைவன் கிட்ட கேட்கிற துவாக்களுக்கு பதில் கிடைக்காம தாமதமாகுதேன்னு எப்போவாச்சும் கவலைப்பட்டதுண்டா? நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஆனா, ரொம்ப எளிமையான, அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு அமல் இருக்கு. அது உங்க துவாக்கள் எல்லாம் இறைவன் கிட்ட சீக்கிரமா போய்ச் சேர ஒரு சாவியா இருக்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. அந்த அற்புதம் இஷா தொழுகைக்குப் பிறகு நாம தொழுற வித்ர் தொழுகையில தான் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசப் போறோம். அதுதான் வித்ர் தொழுகை. இந்த தொழுகை வெறும் ஒரு சுன்னத்தான வணக்கம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது நம்ம பிரார்த்தனைகள், நம்ம துஆக்கள் எல்லாம் இறைவன் கிட்ட உடனே ஒப்புக்கொள்ளப்பட ஒரு முக்கிய காரணமா அமையக்கூடிய 3 அற்புதமான ரகசியங்கள தன்னுள்ள வச்சிருக்கு. இந்த வீடியோல வித்ர் தொழுகையோட அந்த 3 முக்கிய ரகசியங்களை விரிவா பார்த்து, அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றதுன்னும் பார்க்கப் போறோம். இதன் மூலமா நம்ம துஆக்கள் இறைவன் கிட்ட சீக்கிரமா போய்ச் சேர்றதோட நம்ம வாழ்க்கையும் இன்ஷா அல்லாஹ் வளமா மாறும். வாங்க அந்த ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல வித்ர் தொழுகைன்னா என்னன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். வித்ர் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு ஒற்றைன்னு அர்த்தம். நம்ம மார்க்கத்துல இது ராத்திரியில, குறிப்பா இஷா தொழுகைக்கு பிறகு சுப்ஹு தொழுகைக்கு முன்னாடி தொழுற ஒரு முக்கியமான சுன்னத்தான தொழுகை. சில இஸ்லாமிய அறிஞர்கள் இது வாஜிப், அதாவது கட்டாயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னும் சொல்றாங்க. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தொழுகையை ரொம்பவே வலியுறுத்தி இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஒற்றையானவன், அவன் ஒற்றையை விரும்புகிறான். எனவே குர்ஆனை உடையவர்களே வித்ர் தொழுங்கள். இந்த ஹதீஸ் வித்ர் தொழுகையோட முக்கியத்துவத்தை நமக்கு நல்லா உணர்த்துது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் விரும்புறாரோ அவர் 5 ரகத் வித்ர் தொழட்டும். யார் விரும்புறாரோ அவர் 3 ரகத் வித்ர் தொழட்டும். யார் விரும்புறாரோ அவர் 1 ரகத் தொழட்டும். இதிலிருந்து நாம 1 ரகத், 3 ரகத், இல்லனா 5 ரகத்னு ஒற்றைப்படையா வித்ர் தொழுகையை நிறைவேற்றலாம்னு தெரியுது. இருந்தாலும் 3 ரகத் தொழுறதுதான் பொதுவா வழக்கத்துல இருக்கு. வித்ர் தொழுகையோட நேரம் இஷா தொழுகைக்குப் பிறகு ஆரம்பிச்சு அதிகாலை சுப்ஹ் உண்மையான வைகரைக்கும் இருக்கு. ஒருத்தர் ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து கடைசி நேரத்துல தொழுறது ரொம்ப சிறப்புன்னாலும், ஒருவேளை தூங்கிடுவோமோன்னு பயம் இருந்தா இஷா தொழுத உடனே தொழுதுக்கிறதும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,